வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 15/6/2025 ஆனி மாதம் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேயர்களுக்கு அனைவருக்கும் ஆனி மாத நல்வாழ்த்துக்கள். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். ஓய்வு நாளாக இருந்தாலும் பயணங்களோ அல்லது மேல் அதிகாரிகளை சந்திப்பதோ பெரிய மனிதர்களை சந்திப்பதோ தொழில் ரீதியாக யாரையாவது சந்திப்பதற்கோ சிறு பயணங்களோ அசையாமசைய பொருள் சேர்க்கை நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணங்கள் எதிர்கொள்வது நன்மை தரும். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். தான் உண்டு தன் வேலை ஒன்று என்று சுருங்கி கொண்டு குடும்பத்திற்காக தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய விரிசல்களையும் மன வருத்தத்தையும் போக்கி கொடுக்கும். தொழில் ரீதியாக கோபதாபம் படாமல் இருப்பது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் சிறிய கோபதாபங்கள் சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்திலோ துணை அல்லது துணைவியார் விஷயத்திலோ பெற்றோர் விஷயத்திலோ இந்த சந்திராஷ்டமும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தாது. வெளியிடத்திலும் வாகனங்களிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் ரீதியான ஏற்றம், உத்தியோகம் ரீதியான ஏற்றம், வியாபாரம் ரீதியான ஏற்றம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றம் காணப்பட்டாலும் குடும்பத்திலோ காதல் அமைப்பிலோ ஒரு குழப்பமும் ஒரு சங்கடமும் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு தேவையில்லாத பதட்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். ஸோ குடும்ப விஷயத்தில் மட்டும் யாருடைய அனுமதியும் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். பெற்றோர் பெரியோர் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெறக்கூடிய நாள். அவர்களுக்கு ஆதாயமும் சந்தோஷமும் ஏற்படும். கடல் கடந்து நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கம். எடுத்த காரியத்தில் ஜெயம். தொழில் ரீதியாக முன்னேற்றம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் காணப்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நல்ல காலகட்டம். மனமிட்டு பிள்ளைகள் விஷயத்தில் பேசுவது ஆவேசப்படுவதோ ஆக்ரோஷப்படுவதோ பிள்ளைகளை பற்றி தவறாக கூறுவது மட்டும் வேண்டவே வேண்டாம். அதே சமயம் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எடுத்துக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவது நீண்ட நாட்களாக யோசித்து கொண்டிருந்த விஷயம் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக டக்கென்று நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னேற்றம் காணப்பட்டாலும் இந்த ஆனி மாதம் முழுவதும் 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தை தவிர தேவையற்ற விஷயத்தில் ஈடுபடுவது சட்ட சிக்கல்களை வரவழைத்துவிடும். தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய மாதம். எதிரிகள் விஷயத்தில் அலட்சியம் கூடவே கூடாது என்பதனால்
ஆனி மாதம் முதல் நாளிலிருந்து கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலங்கள் காணப்படும். துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசுவது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் சிக்கல்கள் தீரக்கூடிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படும். உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அதிசயமும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் ஆனி மாதம் முழுவதும் கூடவே கூடாது. வெளியிடம் தொழில் அபிவிருத்தி காணப்பட்டாலும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 பாடல்களை ஆனி மாதம் ஒவ்வொரு ஆனி மாதமும் படிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள். தொழில் ரீதியாக டக்கென்று அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை வைத்து கொள்வது பெரும் சிக்கலையும் பெரும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்றமான அமைப்பும் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஜனனமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.